என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இந்த ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 174. இன்னைக்கு என்ன நான் ஜோதிட பாடத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு கேட்டா, நீச்ச பங்க ராஜயோகம் என்றால் என்ன, இதாங்க நான் சொல்லி கொடுக்க வந்த பாடத்தின் தலைப்பு. வாங்க எல்லாம் சந்தோஷமான மனநிலையில உற்சாகமா இந்த ஜோதிட பாடத்தை படிக்கலாம். வாங்க. நீச்ச பங்க ராஜயோகம் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நிறைய பேர் இது கேள்விதான் பட்டிருப்பாங்க, அப்படின்னா என்னன்னு தெரியாம இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஜோதிட பாடம் தான். நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? இது முக்கியமா ஒரு 6 விதி இருக்குங்க. இந்த 6 விதி படிச்சிட்டிங்கன்னா அதுதான் நீச்சபங்க ராஜயோகம். இந்த 6 விதியில ஏதேனும் ஒரு விதி உங்க ஜாதக கட்டத்துல அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க. உங்க ஜாதக கட்டத்துல பொருந்தி வந்தா உங்களுக்கும் இந்த நீச்சபங்க ராஜயோகம் உள்ளது என்று அர்த்தம். வாங்க முதல் விதியை பார்க்கலாம். நீச்சபங்க ராஜயோகம் முதல் விதி. ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். இரண்டாவது விதி. ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் 1, 4, 7 அல்லது 10 1, 4, 7, 10 கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகமாகும். 1லயோ அல்லது 4லயோ அல்லது 7லயோ அல்லது 10லயோ இருப்பது நீச்சபங்க ராஜயோகமாகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி அந்த நீச்சம் பெற்ற கிரகம் இரண்டும் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை ஆகுது. நீச்சம் பெற்ற கிரகமும் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி, அந்த நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த அதிபதி இருவரும் பரிவர்த்தனை ஆவது. சரிங்களா? நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைவது. நீச்சம் பெற்ற கிரகத்தை இன்னொரு நீச்சம் பெற்ற கிரகம் பார்ப்பது. நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகம். இப்ப நீச்சபங்க ராஜயோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது இல்லையா? நீச்சபங்க ராஜயோகம் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீச்சபங்க ராஜயோகம் அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நீச்சபங்க ராஜயோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? திருப்பியும் இந்த விதியை நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 6 விதி தான். நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் 1 அல்லது 4 அல்லது 7 அல்லது 10 அமர்ந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் அடைவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதியும் நீச்சம் பெற்ற கிரகமும் பரிவர்த்தனை ஆவது நீச்சம் பெற்ற ராஜயோகம் ஆகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்தை இன்னொரு நீச்சம் பெற்ற கிரகம் பார்ப்பது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்துடன் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் சேர்ந்து இருப்பது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் மட்டும் கேட்டு பயனடைந்தால் பத்தாது, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்டு இதை பயனடையட்டும். சரிங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட நல்லாசிரியர்
ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட சிரோன்மணி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த பாடத்தை நடத்துவீங்களா, இதுக்கு என்ன ஃபீஸ், இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் பிரயோஜனம் கிடையாது. என்னோட செல் நம்பரை தெளிவாக நான் சொல்கிறேன். செல் நம்பரில் ஃபோனை போட்டு பேசி கேளுங்க. உங்களுக்கு பஞ்சபட்சி வேணுமா, இல்லை என்ன பாடம் வேணும், நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, மிச்சத்தை நாங்கள் சொல்லி கொடுக்கணுமா, எந்தெந்த தலைப்பு வேணும், வாஸ்து வேணுமா, ஜோதிடம் வேணுமா, கேபி மெத்தடா, பாரம்பரிய மெத்தடா, எந்த மெத்தடு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தெளிவாக ஃபோனில் தான் இதை பேசணுமே ஒழிய இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டால் ஒன் வேர்டில் நான் எதுவும் சொல்ல முடியாது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கோங்க. அந்த பாடத்தை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், தயாராக இருக்கோம். இது வரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்தேன். இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அனைவருக்கும் நினைக்கிறேன். திருப்பியும் எல்லாருக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோகம்னா நல்லா புரிஞ்சிருக்கும். திருப்பியும் ஒரு முறை மனசில் உங்களுக்கு நல்லா பதியணும்னு நான் திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன். நல்லா மனசில் மனப்பாடமாக பதிய வச்சுக்கோங்க. நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? விதி 1. நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் இருப்பது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சம் பெற்ற கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி இருவரும் பரிவர்த்தனை ஆவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெறுவது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சம் பெற்ற கிரகத்துடன் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் சேர்ந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். நீச்சனுடன் நீச்ச கிரகத்தை நீச்சம் பெற்ற கிரகம் பார்ப்பதும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். எல்லாருக்கும் நீச்சபங்க ராஜயோகம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதை எல்லாரும் தரவாயிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் வாஸ்து பார்க்கணுன்னா திருப்பியும் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுவது முருகன் அடிமை, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. நன்றி, வணக்கம்.